7ஆம் வகுப்பு முதல் பருவம் அளவீட்டியல். பரப்பளவு பொருள் ஒன்றின் மேற்பரப்பின் அளவு அதன் பரப்பளவு எனப்படும். வீட்டுமனை ஒன்றின் பரப்பளவுக்கான அதன் நீளம் மற்றும் அகலத்தை பெருக்க வேண்டும். பரப்பளவு நீளம் இன்டு அகலம். பரப்பளவு அலகு மீட்டர் இன்டு மீட்டர், மீட்டர் ஸ்கொயர்டு அல்லது சதுர மீட்டர். பரப்பளவு என்பது அடிப்படை அளவிலான நீளத்தினை இருமுறை பெருக்கி கணக்கிடப்படுவதால் பரப்பளவு ஒரு வழியளவாகும். முப்பரிமாண பொருள் வெளியில் அல்லது சூழிடத்தில் ஆக்கிரமித்து கொள்ளும் இடமே அதன் கன அளவு அல்லது பருமன் எனப்படும். ஒரு கொள்கலனில் ஊற்றக்கூடிய திரவத்தின் பருமனே கலனின் கொள்ளளவு எனப்படும். ஒரு லிட்டர் என்பது திரவத்தின் கன அளவை குறிக்க பயன்படும் ஒரு அலகாகும். ஒரு பொருளின் அளவை சென்டிமீட்டரில் குறிக்கும் போது அதன் கன அளவை கன சென்டிமீட்டரில் குறிக்க வேண்டும். ஒரு லிட்டர் 1000 சிசி அல்லது கன சென்டிமீட்டர். 1000 மில்லி லிட்டர் 1 லிட்டர். ஒழுங்கான வடிவமுள்ள பொருளின் பரப்பளவு காணலாம். சதுரம் ஏ ஸ்கொயர்டு. செவ்வகத்தின் பரப்பளவு L×B. வட்டத்தின் பரப்பளவு πr ஸ்கொயர்டு. முக்கோணத்தின் பரப்பளவு ½ கனசதுரத்தின் பரப்பளவு A3. கனசெவ்வகத்தின் பரப்பளவு L×B×H. கோளம் 4/3πr3. உருளை πr²H. பொருள் லேசானதா அல்லது கனமானதா என்பதை தீர்மானிக்கும் அளவு அடர்த்தி எனப்படும். அடர்த்தியின் வரையறை பார்க்கலாம். ஒரு பொருளின் அடர்த்தி என்பது அதன் ஓரலகு பருமனில் அப்பொருள் பெற்றுள்ள நிறைக்கு சமமாகும். அதாவது அடர்த்தி D நிறை m/. பருமன் D m/v சொல்கிறோம். அடர்த்தியின் எஸ்ஐ அலகு kg/m3. அதன் CGS அலகு g/cm3. உருளையின் அடர்த்தி D உருளையின் நிறை உருளையின் கன அளவு. சில பொருளின் அடர்த்தியை காணலாம். வாயு காற்று அதனுடைய அடர்த்தி பார்த்தோம்னா 1293. திரவம் மண்ணெண்ணெய் 800. அது நீர் 1000. பாதரசம் 13600. அதே திண்மத்தில் பார்த்தோம்னா மரம் 770. அலுமினியம் 2700. இரும்பு 7800. தாமிரம் 8900. வெள்ளி 10500. தங்கம் 19300. இருக்கிறதுல ரொம்ப கம்மியாக உள்ள அடர்த்தி பார்த்தோன்னா மரம் 770. அதிகமாக இருக்கிறது தங்கம் 19300. நம்மளுக்கு பாத்திரசம் தெரியும் 13600. நீர் 1000. வெள்ளி 10500. நீண்ட தொலைவுகளை அளவிட கீழ்காணும் இரு அலகுகளை பயன்படுத்துகிறோம். அவை வானியல் அலகு, ஒன்று ஒளியாண்டு. வானியல் அலகு பார்க்கலாம். வானியல் அலகு என்பது அண்மை நிலை என்பது பூமிக்கும் சூரியனுக்கும் இடையே உள்ள தொலைவு மிக குறைவாக இருக்கும்போது உள்ள நிலையை குறிக்கிறது தான் அண்மை நிலை. அண்மை நிலை பெரிகிலியன். அது பூமிக்கும் சூரியனுக்கும் இடையே உள்ள தொலைவு எப்படி இருக்குன்னா சுமார் 147.1 மில்லியன் கிலோமீட்டர் ஆகும். இது பூமியின் பெரிகிலியன் நிகழும் நாள் பார்த்தோம்னா ஜனவரி 2லேருந்து ஜனவரி 5க்கு இடையில் இருக்கும். பூமியானது சூரியனிலிருந்து மிக தொலைவில் உள்ள போது இது சேமை நிலைன்னு சொல்கிறோம். அதாவது அப்கீலியன். அண்மையாக இருந்தால் அது பெரிகிலியன். அதே சேமையாக இருந்துச்சுன்னா அப்கீலியன். நம்மகிட்ட தொலைவு பார்த்தோம்னா அதிகமாக இருக்கும். அதாவது 142.1 மில்லியன் கிலோமீட்டர். பூமியின் அப்கீலியன் தூரம் நிகழும் நாள் பார்த்தோம்னா ஜூலை 2 முதல் ஜூலை 5க்கு இடையில் இருக்கும். பூமிக்கும் சூரியனுக்கும் இடையே உள்ள சராசரி தொலைவு 149.6 மில்லியன் கிலோமீட்டர் ஆகும். தொலைவை வானியல் அலகு எனப்படுகிறது. நெப்டியூன் சூரியனிலிருந்து 30 வானியல் அலகு தொலைவில் உள்ளது. நெப்டியூன் சூரியனிலிருந்து பூமி இருக்கும் தொலைவில் 30 மடங்கு தொலைவில் உள்ளது. ஒரு வானியல் அலகு என்பது 146.6 மில்லியன் கிலோமீட்டர். இதே மீட்டரில் சொல்லணும்னா 1.496 × 10^11 மீட்டர். ஒளியாண்டு பார்க்கலாம். நமது சூரிய குடும்பத்தில் மிக அருகில் அமைந்துள்ள விண்மீன் திரள் பிராக்சிமா சென்டாரி. இதன் தொலைவு பார்த்தோன்னா 2,68,770 வானியல் அலகாகும். இரு விண்மீன்களுக்கு இடையே உள்ள தொலைவு போன்று மிக நீண்ட தொலைவுகளை அளக்க ஒளியாண்டு பயன்படுகிறது. வெற்றிடத்தில் ஒளியின் வேகம் 3 × 10^8 மீட்டர்/வினாடி. ஒவ்வொரு ஆண்டில் உள்ள மொத்த வினாடிகளின் எண்ணிக்கை 3.153 × 10^7 வினாடிகள். ஒளியானது ஒரு வினாடியில் 3 × 10^8 மீட்டர் தொலைவை கடக்கும் எனில் ஓர் ஆண்டில் கடக்கும் தொலைவு பார்த்தோம்னா 9.46 × 10^15 மீட்டர். இத்தொலைவே ஒளியாண்டு எனப்படுகிறது.
ப்ராக்சிமா சென்டாரி நமது சூரிய குடும்பத்திலிருந்து அது 4.22 ஒளியாண்டு தொலைவில் உள்ளது. இது பூமியின் அண்டத்தின் மையத்திலிருந்து 25,000 ஒளியாண்டு தொலைவில் உள்ளது. மேலும் அறிந்து கொள்வோம் பார்ப்போம். சதுர மீட்டர் என்பது மீட்டர் பக்க அளவு கொண்ட சதுர ஒன்றினுள் அடைபடும் பரப்பாகும். திரவங்களின் பருமனை அளக்க வேறு சில அலகுகளை பயன்படுத்துகின்றன. அதில் பார்த்தோம்னா கோலன், அவுன்ஸு, குவார்ட்டு. ஒரு கோலன் என்பது 3785 ml. அதே அவுன்ஸ் பார்த்தோம்னா 30 ml. குவார்ட் பார்த்தோம்னா 1 லிட்டர். சமையல் எண்ணெய் மற்றும் விளக்கெண்ணெய் போன்றவை பார்ப்பதற்கு நீரை விட அடர்த்தி மிகுந்தவைகளாக தோற்றமளித்தாலும் அவற்றை விட நீர் அதிக அடர்த்தி கொண்டது. விளக்கெண்ணெயின் அடர்த்தி 961 kg/m3. விளக்கெண்ணெயில் ஒரு துளி நீரை இடும்போது நீர்த்துளி மூழ்கும். ஆனால் நீரில் ஒரு துளி விளக்கெண்ணெயை இடும்போது அது மிதந்து நீரின் மீது ஒரு படலத்தை உருவாக்கும். எனில் சில எண்ணெய் வகைகள் நீரை விட அதிக அடர்த்தி கொண்டவை.